கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் இன்றைக்கு தியானிக்க வேண்டிய வேத பகுதி மத்தேயு 6ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்கள். இதில் பார்க்கும்போது நாம் தர்மம் செய்கிறதை பற்றி ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். இங்கிலீஷில் மெர்சிஃபுல் டீட்ஸ், குட் டீட்ஸ், இன்னும் பேசிக் இங்கிலீஷில் பார்க்கும்போது ஹெல்ப் அப்படின்ட்டு ஒரு வார்த்தை இங்கே வருது. அப்போது அங்கே ஆண்டவர் ஆழமாய் வலியுறுத்துகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நீ உதவி செய். இதில் தப்பு இல்லை, கண்டிப்பாக எல்லாருமே உதவி செய்யணும். ஏன்னா பைபிளில் பார்க்கும்போது ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான்ட்டு பார்க்குறோம். அதே மாதிரி பார்க்கும்போது இந்த சிறியரில் உதவி செய்கிற யாருமே எனக்கே செய்கிறாங்க அப்படின்ட்டு ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இதில் ஆண்டவர் சொல்ல வருகிற காரியம் என்ன அப்படின்னா, நீ உதவி செய்யும்போது ஜனங்கள் உன்னை பார்க்கணும், ஜனங்கள் உன்னை அப்ரிஷியேட் பண்ணணும், ஜனங்கள் உன்னை கைத்தட்டணும் அப்படிங்கிற அந்த ஒரு இன்டென்ஷனில் ஹெல்ப் பண்ணாத. அப்படியே நீ ஹெல்ப் பண்ணாலும் அதனுடைய பலன், அதனுடைய ரிவார்டு அதோட முடிஞ்சுது. இது ஆண்டவருக்கு மகிமையை உண்டாக்காது அப்படின்ட்டு சொல்கிறாரு. நான் அப்படியே கூட ஒரு வசனத்தை கோட் பண்ணேன். இந்த சிறியரில் யாரெல்லாம் இவங்களுக்கு உதவி செய்கிறாங்களோ அவங்க எனக்கே செய்கிறாங்க அப்படின்ட்டு ஆண்டவர் சொன்னதாக நான் சொன்னேன். அப்போது ஜனங்கள் பார்க்கும்படியாக அவர்களுடைய அட்டென்ஷன் தன் மேலே வரணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தில் பண்ணும்போது இது பரலோகத்தில் சென்றடையாது. மாறாக நீ இதை பப்ளிக்காக பண்ணாமல் நீ ப்ரைவேட்டாக பண்ணு. அதாவது நார்மலாக பண்ணு, நார்மலாக கேஷுவலாக ஹெல்ப் பண்ணு. அப்புறம் 3ஆம் வசனத்தில் ஒரு காரியம் இருக்குது. என்ன அப்படின்னா, உன் இடது கை செய்வதை வலது கை அறியாதிருப்பதாக அப்படின்ட்டு. இந்த ஒரு காரியத்தை ஒருத்தர் இப்படியாக சொன்னார். இன்றைக்கி இருக்கிற அந்த காலகட்டத்தில் அதுக்கு ஏற்றாற்போல் இப்படி சொன்னாங்க. என்ன அப்படின்னா, உன் இடது கையில் உதவி செய்வதை உன் வலது கையால் செல்ஃபி எடுக்காதே அப்படின்ட்டு. ஆமாம், அப்போ நமக்கு ஹெல்ப் பண்ணும்போது ஃபோட்டோ எடுக்கிறது நல்ல ஒரு காரியம் அல்ல. மேபி ஹெல்ப் பண்ணுற அந்த நபருக்கு சந்தோஷத்தை, பெருமையை உண்டாக்கலாம். ஆனால் உதவி வாங்குகிற அவங்களுக்கு துக்கத்தை உண்டாக்கும். ஒரு வீடியோ கூட நான் பார்த்துருக்கேன். ஒருத்தர் உதவி செய்கிறாரு, அதுக்கப்புறம் ஃபோட்டோவும் எடுக்கிறாரு. எடுக்கும்போது இந்த உதவியை வாங்கினவர், ஃபோட்டோ எடுக்காதீங்க, நீங்கள் கொடுத்த ஹெல்ப் எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு. அது கண்டிப்பாக அவங்கள இன்சல்ட் பண்ணும். கண்டிப்பாக ஒன்று நீ ஹெல்ப் பண்ணுற அப்படின்னா நீ ப்ரைவேட்டாக பண்ணு. மற்றவங்கள பார்க்கணும், பாராட்டணும் அப்படிங்கிற இன்டென்ஷன் இருந்துச்சுன்னா அதுக்கு உதவி செய்யாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த காரியத்தினுடைய லைஃப் அப்ளிகேஷன் என்ன அப்படின்னா, எல்லாருமே தாராளமாக உதவி செய்யணும். 2வதாக மனுஷங்க நான் அப்ரிஷியேட் பண்ணணும், மனுஷனுடைய பார்வை என் மேலே வரணுன்ட்டு பண்ணக்கூடாது. நம்ம ஒரு வேளை மற்றவங்க பார்க்காத மாதிரி உதவி செய்யும்போது அது நமக்கு அப்ரிசியேஷன் இல்லாமல் இருக்கலாம், அல்லது ஜனங்கள் நம்மை பாராட்டாமல் கைத்தட்டாமல் இருக்கலாம். ஆனால் இதனுடைய பலன் பரலோகத்தில் நிச்சயமாக உண்டு. கர்த்தர் இதற்கேற்ற பலனை கண்டிப்பாக ஆண்டவர் கொடுப்பார். அப்படியாக நாம் கேட்ட இந்த வசனத்தின்படியாக வாழ தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.